நம்ம பெரும்பாலுமே நம்ம வீட்டு பகுதியில இந்த புள்ளப்பூச்சியை பார்த்திருப்போம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க புள்ளப்பூச்சியை அடிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். புள்ளப்பூச்சியை கொன்னா குழந்தை பிறக்காது அப்படின்ற ஒரு காரணத்தை பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம முன்னோர்களை பொறுத்தவரையில இந்த புள்ளப்பூச்சியை ஒரு பரிதாபமான உயிரினமாக பார்த்திருக்காங்க. காரணம், இந்த புள்ளப்பூச்சி யாருக்குமே தீங்கு விளைவிக்காத ஒரு உயிரினமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பூச்சிக்கு தனக்கு வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய பண்புகளும் கிடையாது. அதனாலதான் இந்த புள்ளப்பூச்சியை நம்ம முன்னோர்கள் பாவப்பட்ட உயிரினமாக பார்த்திருக்கிறாங்க. இந்த புள்ளப்பூச்சியானது இரவு அதே மாதிரி மண்புழுக்களை போலவே நிலத்துல துளையிட்டு வாழக்கூடியது. அதனால மண்புழுவை போலவே இதுவும் விவசாயிகளினுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த புள்ளப்பூச்சியை நம்ம பிடிச்சு திருப்பி போட்டா அந்த பூச்சியால நகரவோ ஓடவோ முடியாது. அதே நேரம் அது தன்னுடைய கால்களை ஒரு பச்சிலம் குழந்தை அசைக்கிறது போலவே அசைச்சுக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு குழந்தையினுடைய கை கால் எப்படி அசைந்து விளையாடுமோ அதே மாதிரி தான் இந்த பூச்சியினுடைய கால்களும் இருக்கும். அதனாலதான் இதுக்கு புள்ளப்பூச்சி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பூச்சியை கருணை அதே மாதிரி இரக்கம் அடிப்படையில பார்த்ததால தான் இதை அடிக்கவோ கொல்லவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மக்கள் கிட்ட சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றதால தான் புள்ளப்பூச்சியை கொன்னா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புள்ளப்பூச்சிகளை கொல்லக்கூடாது அப்படின்றது மூட நம்பிக்கை தான். உண்மையாகவே புள்ளப்பூச்சி ஒரு மண்புழு வகையை சேர்ந்தது. புள்ளப்பூச்சியை தொந்தரவு செய்யாம இருக்கிறதுக்காக தான் முன்னோர்கள் கலாச்சாரப்படி புள்ளப்பூச்சியை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.